உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கம், பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம். சூப்பராக இருக்குதில்ல மந்திரம். பல மந்திரங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நம்ம பசி மார்க்கம், இதுவே உண்மை மார்க்கம், இதுவே ஆதி மார்க்கம். பாடமே ஒரு வித்தியாசமாக இருக்குதில்ல உங்களுக்குலாம். என்னடா இது, உண்மை மார்க்கன்றாரு, ஆதி மார்க்கன்றாரு, பசி மார்க்கன்றாரு. இதுவரை எவ்வளோ நம்ம கேட்டிருக்கோம். வித்தியாசமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போகும். புரியுதுங்களா? ஒரு என்னுடைய மாணவருடைய மந்திரம் இது. பல மந்திரம் பார்த்துருப்பீங்க. சரவணையான்னு இருக்கார் ஆவடியில், அவரோட மந்திரம். ஒரு மாணவர் அற்புதமான மந்திரம் சொன்னார். அதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரியுதுங்களா? எப்படி? உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கம், பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம். அவருடைய ஆடியோலாம் வரும், அதையும் கேளுங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக பேசுவாங்க, அற்புதமாக பேசுவாங்க. மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல மாணவர்கள் அவர்களாம் அதனால் எப்பொழுதுமே எனக்கு கவனிச்சு பாருங்களேன். இந்த இந்த பசி மார்க்கம், உண்மை மார்க்கம், ஆதி மார்க்கம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள், எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. சிரிச்சினே பேசுகிற மாருங்களேன். எதுனா ஒன்று சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன் நான் பாருங்களேன். அப்படியே மூஞ்சி சீரியஸாக வச்சுன்னு அப்படியே அதெல்லாம் இருக்காது நம்மளதில். உண்மை மார்க்கத்தில் அதெல்லாம் இருக்காது. சிரிச்சிக்கினே ஏன் பேசுகிறேன், இன்றைக்கே பதில் சொல்லிட்டோமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லட்டுமா? வேணாம், உங்களை சொத்த விடக்கூடாது, தப்பு அது. புரியுதுங்களா? யாரையுமே சொத்த விட. சிரிச்சு கொண்டு நீங்கள் பேசும் பொழுது உண்மைகள் வரும். 95% உண்மை வரும். 1-2 மிஸ் ஆகலாம். ஒரு காமெடியில் மிஸ் ஆகலாம். புரியுதுங்களா? காமெடி பண்ணுறதுல 1-2 மிஸ் ஆகலாம். 100% சொல் 95 உண்மை வரும், பொய்யே வராதுங்க. புரியுதுங்களா? சிரிச்சுங்கன்னு பேசுகிறவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கவனிங்க. இப்போ தானே முதல்ல சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே தான் கவனிக்க போகிறீங்க. ஏன்னா இதுவரை நீங்கள் கவனிச்சிருந்ததுலாம் வேறு மாதிரி கவனிச்சிருந்தீங்க. சரி, இவ்வளோ நாள் அதை அனுபவிச்சிங்க, இப்போ இதை அனுபவிங்க. புரியுதுங்களா? எப்பொழுதுமே சிரிச்சிங்கன்னு மட்டும் பேசுங்க. நீங்கள் சூப்பராக இருக்கும். எந்த சப்ஜெக்ட்டுமே சிரிச்சிங்கன்னு. புரியுதுங்களா? உண்மை உணர்தல் கூட சிரித்து கொண்டே உணருங்கள். சிரிப்பு என்பது தவத்தை விட உயர்ந்தது. எப்படி? தவத்தில் கூட ஒரு சின்ன தப்பு நடந்துடலாம், ஆனால் சிரிப்பில் தப்பு நடக்காது. தவத்தில் உங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து உங்களை நீங்கள் சிந்திப்பீங்க, ஆனால் சிரிப்பில் 100% உங்களை மறந்து விடுவீர்கள். மகேந்திரெல்லாம் தெரியாது, சிரிக்கும் பொழுது யாரெல்லாம் தெரியாது, ஆனந்தமாக சிரிக்கலாம். புரியுதுங்களா? மகிழ்ச்சியா நல்லா காமெடி பண்ணாருங்க, நல்லா அற்புதமாக பண்ணுறாருங்க. புரியுதுங்களா? நல்லா சிந்திக்க வச்சாருங்க, சிரிக்க வைத்து. புரியுதுங்களா? சிந்திக்க வச்சார். இவன் நம்ம சப்ஜெக்டும் அப்படி தான், சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்போம். புரியுதுங்களா? என்னது சிரிக்க வச்சு சிந்திக்கணும். நல்லா இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக போகும், ஒரு அப்படியே ஒரு நகைச்சுவையாக போகும். இது புரியுதுங்களா? இது பசி மார்க்கம், உண்மை மார்க்கம், இதுவே ஆதி மார்க்கம். புரியுதுங்களா? அதனால் இந்த மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? ரொம்ப ஆழ்ந்து 3 மார்க்கத்தை கொண்டு வரேன்னு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன் கலராக சட்டை போடுறேன்? பசி உணவு மகேந்திரங்கிட்ட பழகினவங்களுக்கு திருநூறே வைக்க மாட்டான், திருநூறு வச்சுக்கிறான். இவ்வளோ நாளாக திருநூறு வைக்காமல் எங்கே இருந்தான், இப்போ அவன் எங்கே வந்துட்டான், திருநூறு வைக்கிறானே. எல்லாத்துக்கும் பின்னாடி பதில் உண்டு. கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறான். கூட இருக்கிறவங்களாம் என்ன கூட இருக்கிறவங்களாம் வீடியோ பார்ப்பாங்க, அவங்களாம் சிந்திப்பாங்க. புரியுதுங்களா? ஏன் அவன் திருநூறு வைக்கிறான்? எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது. அந்த பதில் எது என்றால் உங்களுடைய உணர்வு. என் சப்ஜெக்டை ஒன்றா கேட்டு பாருங்கள். சக்தி கொண்டு வரவே மாட்டேன், லைட்டாக டச் பண்ணுவேன். அதை லைட்டாக தான் டச் பண்ணுவேன். ஒரு புரிதலுக்காக டச் பண்ணலாம், தப்பு கிடையாது அதுக்காக. புரியுதுங்களா? பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இது 2த்துக்கும் சக்தியை பயன்படுத்துவாங்க. புரியுதுங்களா? பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் சக்தி 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 பிரபஞ்சகத்தில் எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லட்டும், தப்பு கிடையாது. அது படிச்சுட்டு அடுத்த படிப்புக்கு நீங்கள் வரணும். மேல் படிப்பு இப்போது 8வது இருக்குது, 10வது இருக்குது, 12வது இருக்குது, காலேஜ் இருக்குது. அதில் உங்களால் எவ்வளோ எதை படிப்பதற்கு உங்களுடைய உடல் விரும்புகிறது. பதிலில் நான் ஒன்று கூட சொல்ல மாட்டேன், எல்லாமே உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன். ஆனால் ஒரே ஒரு செயலை நான் செய்வேன், சூப்பர் செயல். உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பேன்.
உங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற உணர்வை தான் நான் தூண்டுவேன். ரொம்ப முக்கியமானதுங்க இது. உண்மை உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அது தப்பு பண்ணாது, மிஸ்யூஸ் பண்ணாது. ஆனால் எந்த நேரத்திலையும் உங்களை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கும், உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கும். எப்படி ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம், புரியுதுங்களா? வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கம் வேகமாக பரவாது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மை, புரியுதுங்களா? கொஞ்சம் மனிதன் பொறுமையை கடைபிடிக்கணும். இந்த இடத்துல உண்மை மார்க்கத்துக்கு வரணுன்னா பொறுமையை கடைபிடிக்கணும். எமோஷன் இருக்கக்கூடாது. எமோஷன் இருக்கிறவங்க யாரும் இதுக்குள்ளே பயணிக்க முடியாது. எமோஷன் இல்லாதவங்க பயணிப்பாங்க. அதுக்காக எமோஷனாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. மாறி மகிழ்ச்சியாக இருங்க. இப்போது எமோஷனாக இருக்கும்போது சிரிக்க முடியாது. நான் ஏன் சிரிக்கிறேன்? நான் எப்போவுமே சிரிச்சின்னு பேசுறதுக்கு காரணம்னா எமோஷன் வாழ்க்கை வாழலை. எப்போ எமோஷன் குறையுதோ உடல் ஆரோக்கியத்தில் போகும். பாருங்கள், எழுத்துக்கொண்டு பாருங்கள் அடுத்த செகண்டே. அதனால் உங்கள் உடம்பை வாழ வைங்க. என் உடம்பை நான் வாழ வைக்கிறேன், உங்கள் உடம்பை நீங்கள் வாழ வைங்க. புரியுதுங்களா? உயிர் பெருக்கமே பசி பெருக்கம், பசி பெருக்கமே உயிர் பெருக்கம். சரவண ஐயாவுக்கு, என்னுடைய மாணவருக்கு, உங்களுக்கு சொல்கிறதுக்காக மாணவர் சொல்கிறேன்ல, அது கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஒன்று இந்த மார்க்கத்தில். அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய தாரக மந்திரம், புரியுதுங்களா? அதனால் பசி உணவு மகேந்திரன் நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலருக்கெல்லாம் இருக்க பின்னாடி வீடியோக்களில் வரும், எல்லாமே வரும். நன்றி, மகிழ்ச்சி.